அதிகாரம் இடனறிதல். அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா, எஞ்சாமை எண்ணி இடத்தாற் செயல். ஒரு செயலை செய்வதற்குரிய வழிமுறைகளை குறைவின்றி சிந்தித்து செயல்படுவோருக்கு துணிவு ஒன்றை தவிர வேறு துணை தேவையில்லை. வணக்கம். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியின் சிறப்பு தொகுப்பை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில இலவச திட்டங்கள் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பல கருத்துக்களோட பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இலவசங்கள் உண்மையான பிரச்சனையில இருந்து திசை திருப்புதா அப்படிங்கறத பத்தி மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தேர்தல் நெருங்கி வர்ற சூழ்நிலையில திமுக இன்னைக்கு ஊடகங்கள்ல கொடுத்த ஒரு விளம்பரம் பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. அப்படி என்னதான் ஆச்சு பார்க்கலாம். தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் கட்சிகளின் விதவிதமான பிரச்சாரமும் பலம் வர தொடங்கிவிட்டன. சுவரெழுத்து, பிரம்மாண்ட சுவரொட்டிகள், ஆளுயர பதாகைகள், பொதுக்கூட்டங்கள் என வழக்கமாக செய்யப்பட்டு வரும் இந்த பிரச்சாரம் இந்த தேர்தலில் நவீன வடிவம் பெற்றுள்ளது. இளைஞர்களை கவரவும் இணையவாசிகளை ஈர்க்கவும் ஒவ்வொரு கட்சியிலும் ஐடி பிரிவுகள் இயங்குகின்றன. முகநூல் பக்கத்திலும் வாட்ஸ்அப்பிலும் கட்சிகள் தங்களது பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டுள்ளன. அரசியல் தலைவர்களின் நடை உடை பாவனைகளும் கூட இந்த தேர்தலில் நவீன வடிவம் பெற்றுள்ளது. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று பாமக தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்தது. திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் நமக்கு நாமே என்ற பிரச்சார பயணத்தை வழக்கமான பாணியில் இல்லாமல் வித்தியாசமான முறையில் நடத்தினார். இந்த கட்சிகளின் பொதுக்கூட்ட மேடை அமைப்பு கூட புதிய வடிவில் அமைந்தது. இப்போது திமுக சார்பில் பத்திரிகைகளில் கொடுக்கப்பட்ட ஒரு விளம்பரம் தேர்தல் களத்தை சூடாக்கியுள்ளது. முதலமைச்சரை நேரில் பார்க்க முடியவில்லை என்று விமர்சனம் செய்து ஒரே ஒரு விளம்பரத்தை திமுக கொடுத்தாலும் கொடுத்தது. வாட்ஸ்அப்பிலும் முகநூலிலும் ஆளாளுக்கு விதவிதமாக பதிவுகளை போட ஆரம்பித்து விட்டனர். திமுக தலைவர் கருணாநிதியை அவரது திருவாரூர் தொகுதியில் கூட பார்க்க முடியவில்லை என்றது ஒரு வாட்ஸ்அப் பதிவு. ஸ்டாலினை குளத்தூர் பக்கம் பார்க்க முடியவில்லை என்றது இன்னொரு வாட்ஸ்அப் பதிவு. கருணாநிதி, ஸ்டாலின், கனிமொழி 3 பேரை விமர்சித்த இன்னொரு வாட்ஸ்அப் பதிவு ஜெயலலிதாவின் சொத்து வழக்கையும் விட்டு வைக்கவில்லை. இவங்க 2 பேரையுமே எங்கேயுமே பார்க்க முடியவில்லை என்று சொல்லி இருக்கும் அந்த பதிவு மக்கள் பிரச்சனைக்கு இவங்க போராடி பார்த்திருக்கீங்களா என்று ஒரு கேள்வியை கேட்டு முடிகிறது. இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன பரபரப்பான சில கருத்துக்களை பார்க்கலாம். திமுக கூட்டணியில எத்தனை தொகுதி எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு EVKS இளங்கோவன் கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில பார்க்கலாம். நாங்கள் எதிர்பார்ப்பது 234 தொகுதிகளையும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எது சாத்தியமோ அதுதான் முடியும் என்று எனக்கு தெரியும். 234 தொகுதிகளையும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எது சாத்தியமோ அதுதான் முடியும் என்று எனக்கு தெரியும். ஆகவே தொகுதி எவ்வளவு, எந்தெந்த தொகுதி, அதை பொறுத்தவரையெல்லாம் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எங்களை பொறுத்தவரையில் மதச்சார்பற்ற தன்மையில் உறுதியாக இருக்கின்ற கட்சிகளாக இருக்கின்ற நாங்கள் லஞ்ச லாவண்யம் செய்கின்ற ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களை அதிமுக பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் முக்கிய ஒழிய எங்களுக்குள் யார் பெரியவன் யார் சிறியவன் என்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் ஈடுபட மாட்டோம். பதவி ஆசை இருந்திருந்தா கூட்டணி விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் வேற மாதிரி முடிவு செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். மக்கள் நல கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டதே நாங்க தான் அவர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஊசலாட்டம் இருந்தால் கூட, கொஞ்சம் நப்பாசை இருந்தால் கூட, கொஞ்சம் பதவி ஆசை இருந்தால் கூட நாம் வேறு முடிவை எடுக்க முடியும். இல்லையே அமைதியாக கூட இருக்க முடியும். யாராவது அழைக்கட்டும் பார்க்கலாம். திமுக அழைப்பு விடுக்கும், அதிமுக அழைக்கும் என்று கூட பொறுத்திருந்திருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தான் இதற்கு பிள்ளையார் சுழி போட்டது. மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் பிள்ளையார் சுழி போட்டது. மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் பிள்ளையார் சுழி போட்டது.
திருமாவளவன் தான் பிள்ளையார் சுழி போட்டார். தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிதான் என்பதை முதலா சொன்ன கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படின்னு சொன்னாரு திருமாவளவன். தமிழ்நாட்டில் இனி ஒரு கட்சி ஆட்சி முறை கூடாது, கூட்டணி ஆட்சி முறை மலர வேண்டும். இந்த கருத்தை முன்மொழிந்த இயக்கம் முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கிங் மேக்கர்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அதை பத்தி பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் சொன்னதை பார்க்கலாம். முரளிதர ராவ் கிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. முதல்ல ஒரு வேட்பாளர் கிங் ஆகணும்னா தாய்லாந்து நாட்டுக்கு போனா அங்க கிங் இருக்கிறாங்க, இல்ல பூட்டான் நாட்டுல போனா அங்க கிங் இருக்கிறாங்க. கிங் ஆகணும்னா தாய்லாந்து நாட்டுக்கு போனா அங்க கிங் இருக்கிறாங்க, இல்ல பூட்டான் நாட்டுல போனா அங்க கிங் இருக்கிறாங்க. இந்தியா ஜனநாயக நாடு, இங்க யாரும் கிங்குக்கு எல்லாம் வேலை கிடையாது. ஒருவேளை அவர் இன்னும் 200 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மனநிலையில் இருக்காரான்னு தெரியல. மக்கள் கிங்லாம் இருந்தாங்க. மக்கள் நல கூட்டணி திருமாவளவன் முதல்ல ஒரு வேட்பாளரை வந்தா நாங்க ஏத்துக்கிட்டு தயாரா இருக்கும் சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க தான் சொன்னாங்க, போன மாசம் இல்ல போன வாரம் சொன்னாங்க, முன்கூட்டியே நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டோம். காரணம் எங்களுடைய கூட்டணி ஜனநாயக கூட்டணி, ஜனநாயக நாட்டில் அறிவிக்க கூடாது. தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூடி நாங்கள் அறிவிப்போம். இப்ப நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்போம் எங்களுக்கு புரியல. ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க கிட்ட அடுத்த தேர்தல்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு கேட்டா வேற யாரு நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லி பல கருத்துக்களை முன்வைப்பாங்க. இதுவே எதிர்கட்சி கிட்ட கேட்டா கடந்த ஆட்சியில ஜெயித்த கட்சி மக்களுக்கு எதுவுமே செய்யல, அதனால நாங்க ஆட்சிக்கு வந்து மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். நாங்க ஏன் ஆட்சிக்கு வரணும்னு பல கட்சிக்காரங்க பல காரணங்களை சொல்றாங்க. அதை பார்க்கலாம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை தமிழக மக்களுக்கு செய்திருக்கிறாங்க. இன்னும் பல திட்டங்களை மக்களுக்கு சேரும். அதுக்காக வருகின்ற தேர்தலிலும் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தொடரணும்னு மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அம்மாவுடைய ஆட்சி கண்டிப்பாக தொடரும். ஏன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா திமுக ஆட்சியில் மட்டும்தான் திட்டங்கள் அனைத்துமே நிறைவேற்றப்படுகிறது. பொதுவாக பாத்தீங்கன்னா முதல்ல டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே 7,000 கோடி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, அதுக்கப்புறம் சமச்சீர் கல்வி கொண்டாரு. சமச்சீர் கல்வி கொண்டதுக்கு அப்புறம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு கொண்டது. இப்ப தொழிற்சாலைகள் பாத்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் டிஎம்கே பேர்ல தான் கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் தேமுதிக ஏன் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம்னா அதிநீர் இணைக்கணும், விவசாயிகள் மேம்பாட்டு நிதியை வேணும், தொழிற்சாலைகளை அதிகமாக உருவாக்கணும், ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு கொடுக்கணும், டாஸ்மார்க்க பூர்ண மதுவிலக்க தமிழகத்தில் அமுல்படுத்தணும். நாங்கள் ஊழல் ஆட்சியை கொடுக்கிறது தேமுதிக தான் நான் சமூக சிந்தனையோடு கொள்கைகளை முன்வைத்து போராடுகின்ற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். மதுவுக்கு எதிரான கொள்கை, கல்வி இலவசமாக கொடுப்போம் என்பது என்ற ஒரு கொள்கை, விவசாயத்திற்கு முன்னுரிமை, குறிப்பாக விவசாயத்திற்கான தனி பட்ஜெட், மருத்துவத்தில் சாமானியனுக்கும் சரியான மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடோடு இந்த கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஊழல் இல்லாமல் ஆட்சி நடைபெற்றால் மக்கள் நலன் கூட்டணி ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக எங்களுடைய தலைவர்கள் போராடுவார்கள். எங்களுடைய கூட்டணியை பொறுத்த மட்டும் இன்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தொடர்ந்து நேர்மையாக பணிபுரிந்து வருகிறார். அவர் மீது இன்றைக்கு எந்த குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெற்று வருகிறார். மக்கள் கூட்டணி அமைந்தால், ஆட்சி அமைந்தாலும் அமையாவிட்டாலும் நாங்கள் நேர்மைக்காக போராடுவோம். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி அமைந்தால் இன்னும் கூடுதலாக தமிழகத்துக்கு நல்ல உதவிகள் மத்திய அரசாங்கத்திடம் கிடைக்கும். இலங்கை பிரச்சனை, தமிழர்கள் பிரச்சனையும் காங்கிரஸ் ஆட்சி இருந்ததை விட இப்பொழுது மிகவும் துரித நடவடிக்கை எடுத்து தமிழக மீனவர்களை மத்திய அரசாங்கம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இதுபோன்ற நல்ல திட்டங்களை எல்லாம் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி மலர வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஐபி தொகுதி திருச்சுழி. திமுகவோட முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசுவோட தொகுதி. இந்த தொகுதியில அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்க, வாங்க பார்க்கலாம். 67 ஆண்டு காலமாக திருச்சுழியில் ஒரு தொகுதியாக உருவாக்கப்பட்டு விட்டது. இன்னும் எந்தவித அடிப்படை வசதிகளும் திமுக ஆண்டு இருக்கின்றது, அடுத்து அதிமுக ஆண்டு இருக்கின்றது. இங்கு இருமுறை மந்திரிகள் வசமும்
வசம் இருந்திருக்கின்றனர். எந்த ஒரு பஸ் ஸ்டாப்போ ஒரு நிழற்குடையோ ஒரு பஸ் ஸ்டாப்போ நிழற்குடையோ பாத்ரூமோ கக்கூசோ எதுவுமே கிடையாது. தங்கம் தென்னரசு திமுக எம்எல்ஏவா இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது இந்த தொழிலுக்கு அடிப்படை தேவையிலிருந்து எல்லா தேவையும் பூர்த்தி செய்தார். ஃபர்ஸ்ட் எல்லா கிராமங்களுக்கும் சாலை வசதி செஞ்சு கொடுத்தாரு. சாலை வசதி செய்து மட்டும் இல்ல, அதுக்கு போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் எல்லா கிராமங்களுக்கும் பள்ளிக்கூடம் செஞ்சு கொடுத்தாரு. ஆரம்ப பள்ளி எல்லா பள்ளிக்கூடம் கொடுத்தாரு. அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணாரு. நெல்லுக்கூட அதிகம் அமைத்து கொடுத்தாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 மாணவர்கள் படிக்கிறாங்க அறுப்படை போய். அதனால இது பேருந்து வசதி எதுவுமே கிடையாது. இந்த திமுக எம்எல்ஏ எதுவுமே பண்றதே இல்லை. இந்த திருச்சி தொகுதியில சில சாதி மோதல்கள் நடக்குது. அதை பத்தி அவருக்கு அதை பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது. திருச்சி தொகுதிக்கு எதுவும் வர்றது கிடையாது. எங்க ஊருக்கு டயத்துக்கு பஸ் இல்ல, வர்ற வழியில பஸ் கூட்டம் வர்றதுனால லேட் ஆயிருக்கு. ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க. நாங்க பல மறியெல்லாம் பண்ணி பார்த்தோம், பஸ் வசதி கிடைக்கல. வர ஆட்சியிலாவது யாராவது நல்லா இது வந்துச்சு நல்லா இருக்கும். ஏராளமான பட்டாள இளைஞர்கள் போட்டி தேர்வு தயாராங்க. ஆனா இங்க இருக்க நூலை பாலடைஞ்சு மோசமா இருக்கு. இந்த நூலை எந்த வித அடிப்படை வசதியும் இல்ல. இந்த நூலகத்துக்கு சொந்தமான ஒரு கட்டளை வேணும். இந்த காலையில் 8 மணி இது நூலை சிறப்பாக செயல்படணும். ரெண்டாவது இந்த சைடு மாணவர்களுக்கு தொழிற்கல்விக்கு தொழில் பயிற்சி பள்ளி வேணும். ரெண்டாவது இங்க அரசு கலைக்குழு கிடையாது. இங்க இருக்க கிராமப்புற மக்கள் ஒரே ஒரு விஷயம் கல்விக்கு முக்கியத்துவம் செய்யணும். இவர் ஏற்கனவே கல்வி அமைச்சர் இருந்தாரு, அப்போ சரியில்லை. அதனால இந்த கல்வித்துறைக்கு அதனால சிறப்பா செயல்படுறதுனால இனிமேலாவது அடுத்த தேர்தலில் தொகுதியில் ஜெயிக்கிறவங்களாவது இந்த சைடு இருக்க நூலகங்களை வளப்படுத்தணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிரமுகர் பார்வை. இன்னைக்கு பிரமுகர் பார்வையில நடிகை ஸ்வர்ணமால்யா தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் பிரச்சனை பத்தி அவர் தன்னுடைய பார்வையை சொல்லிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத கேட்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவையே போட்டு உலுக்கிக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் இந்த ஜேஎன்யூ பிரச்சனை. இதுல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ரெண்டு தரப்புலயும் எப்பவுமே எல்லா ஒரு பிரச்சனைக்குமே ரெண்டு தரப்பு இருக்கும். அதே மாதிரி இதுலயும் ரெண்டு தரப்பு இருக்கு. ரெண்டு பேர்கிட்டயும் சில நியாயங்கள் இருக்கு, ரெண்டு பேர்கிட்டயும் சில தவறுகளும் இருக்கு. பட் ஒரு ஸ்டேட் மிஷனரியோட ஒரு கவர்மெண்டோடைய ஜாப் என்ன அப்படின்னா, தவறு செய்யறவங்களை திருத்துறது மட்டும் இல்ல, பட் ஆல்சோ ஒரு அந்த ஜனநாயகத்துல எல்லாரையும் அந்த ஃபேப்ரிக்ல எல்லா விதமான இட் டேக்ஸ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டு மேக் த வேர்ல்டுன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால எல்லா விதமான ஐடியாலஜிஸ் பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் ஆஃப் டிசென்ட்டை பொறுமையா, அதே சமயத்துல அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இப்போ ஒரு டெரரிஸ்ட் ஆதரிக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப அதை ஊதி பெருசாக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல்சோ ஐ ஃபீல் ஒரு கண்ட்ரி எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கவே முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆர் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் இஸ் டேஞ்சரஸ் அப்படிங்கிறது ஆர் இஸ் டேஞ்சரஸ்ங்கிறத விட இஸ் ப்ராப்ளமேட்டிக், அதுதான் ரைட் வேர்டு. அப்படிங்கிறது இந்த ரெண்டு பல வாரங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நினைக்கிறேன். மாடரேஷனுங்கிறது ரொம்ப கஷ்டம், பட் ஆனா மாடரேஷன் தான் நம்மளுக்கு தேவை. நம்மளுடைய ஜனநாயகம் எவ்வளவு வைப்ரண்டா இருக்கு, ஏன்னா இவ்வளவு பேச்சு இவ்வளவு இது நடக்கக்கூடிய ஒரு இடமாக நம்மளுடைய ஜனநாயகம் இருக்கு. அட் த சேம் டைம் அதுல வரக்கூடிய எழும்பக்கூடிய வாய்ஸஸ் இந்த மாடரேஷனை மனசுல வச்சுக்கணும். அது இவங்க தரப்பா இருந்தாலும் சரி, அவங்க தரப்பா இருந்தாலும் சரி அப்படிங்கறது. ஏன்னா நான் என்னோட ஃபேஸ்புக்லயோ என்னோட ட்விட்டர்லயோ நான் ட்வீட் போடும்பொழுது பல நேரங்கள்ல ஒரு நாள் இவங்களை பத்தி போடுறேன், ஒரு நாள் அவங்கள பத்தி போடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீ யார் சைடு அப்படி. நம்ம யாரோட சைடும் இருக்க முடியாது. ஏன்னா எது நியாயமோ அன்னைக்கு ஏன்னா இவங்க பண்றாங்க சில தவறுகள், அவங்க பண்றாங்க சில தவறுகள். சோ எது நியாயமோ இதுல ஒரு மிடில் கிரவுண்ட் மாடரேஷன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ திஸ் இஸ் a very sad issue actually. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு பில்லர் ஆஃப் திஸ் டெமோக்ரஸி ஆஃப் தி கண்ட்ரி. சோ அவங்கள நம்ம தட்டி கொடுத்து தோள் மேல கை போட்டு அவங்கள வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கடமை கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ டிசென்ட்டை நம்ம வாய்ஸ் ஆஃப் டிசென்ட்டை அடக்காம அட் தி சேம் டைம் அவங்கள தவறான வழியில அவங்களுக்கு சில தவறான கருத்துக்கள் இருந்தா அதை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பொறுமையும் நிதானமும் நம்ம நாட்டுல நம்ம ஜனநாயகத்துக்கு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். That's the burning issue in my mind. வணக்கம்.
சூரிய கட்சியில நேர்காணல் சுறுசுறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. முதல் நாள் தலைவரும் தளபதியும் முக்கிய பிரமுகர்களும் இருந்தாங்க. இன்னைக்கு நேர்காணல்ல கலந்துக்க போனவங்களுக்கு திடீர் அதிர்ச்சி காத்திருந்துச்சான். நேர்காணல் செய்ய தனையன காணமா. எதா இருந்தாலும் நமக்கு நாமே தலைவர்கிட்ட சொல்லிக்கிடலாம்னு வந்த பலருக்கு திடீர்னு அவரை காணும்னு உடனே அதிர்ச்சி ஆயிருச்சு. விசாரிச்சு பார்த்ததுல உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஆனா வேட்பாளர் தேர்வு முறையில தலைவருக்கும் தளபதிக்கும் ஏற்பட்ட மன தாங்கல் தான் காரணம்னு விரைவிலேயே இது சரியாயிரும்னு சொல்றாங்க. இன்னைக்கு அரசியல் கிசுகிசு என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இலவச திட்டங்கள் பத்தி மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தினமும் ஒரு கேள்வியை நம்ம இப்ப பாத்துட்டு வரோம். மக்கள் அதற்கு என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் பாத்துட்டு வரோம். இன்னைக்கும் ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போறோம். இலவசங்கள் உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புகிறதா அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்னாடி இன்றைய விவாதத்தில் பங்கேற்பதற்காக 2 பேர் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்காங்க. முன்னாள் IAS அதிகாரியும் சமூக சமத்துவ படை கட்சியின் நிறுவன தலைவருமான திருமதி சிவகாமி அவர்கள் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திருமதி சிவகாமி. அடுத்ததாக கிருஷ்ணன் போ மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்முடைய இருக்கிறார். வணக்கம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. மக்கள் கிட்ட நம்ம இந்த கேள்வியை முன் வச்சிருக்கோம். அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கிற முதல் கட்ட விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். இலவசங்கள் உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் கிட்ட முன் வச்சப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில் ஆம் அப்படின்னு 72% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு 23% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 5% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில். இது கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுடைய சதவிகிதம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இலவசங்கள் உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆம் திசை திருப்புகிறது அப்படின்னு சொல்லி 71% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு 26% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு 3% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களின் பார்வை என்னவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் 75% மக்கள் வந்து ஆமாம் இலவசங்கள் வழங்குவது உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 16% பேர் சொல்லியிருக்காங்க. இது கிராமப்புறங்களை விட 10% குறைவு. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 9% பேர் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இவங்களுடைய சதவிகிதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இன்னைக்கு இலவசங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களை மையமாக வைத்து அதிகமான இலவச திட்டங்கள், சமூக நல பாதுகாப்பு திட்டங்கள் அப்படின்னு பல கட்சிகளால கொண்டு வரப்படுது. ஆக அவர்களுடைய சதவிகிதம் என்னவாக இருக்கிறது? முதல்ல ஃபீமேல் அப்படின்னு பாக்குறப்போ ஆமாம் உண்மையான பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்புகிறது இலவசங்கள் வழங்கப்படுவது அப்படின்னு சொல்லி 69% பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 25% பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 6% பெண்கள் வந்து தங்களுடைய பதில்களை பதிவு பண்ணிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக ஆண்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஆண்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இலவசங்கள் உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புகிறதா அப்படின்னு பார்த்தா ஆமாம் அப்படின்னு சொல்லி 76% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு 20% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 4% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக இலவசங்கள் உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக உண்மையான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றது மக்கள் சுட்டிக்காட்டக்கூடியது என்ன மாதிரியான விஷயங்களை? ஆக இலவசங்கள் வழங்குவது பிரச்சனைகளை உண்மையே திசை திருப்புறாங்க அப்படின்னா மக்கள் அரசியல் தலைவர்களை எதிர்நோக்கி கேள்விகள் கேட்க தயாராகி விட்டார்களா? ஆக அவங்களுக்கு என்ன திட்டங்கள் வேணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் இலவசம் தானே கொடுத்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்களா அப்படிங்கறத பத்தி விரிவா நம்ம பார்க்க போறோம். முதல்ல திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ இந்த சர்வேல இலவசங்கள் உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புகிறதா அப்படின்னு நீங்க நம்ம கேள்வியை கேட்டிருக்கோம். ஆம் அப்படின்னு சொல்லி 72% வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சுட்டி காமிச்சிருக்காங்க? அவங்க உண்மையான பிரச்சனைகள் அப்படிங்கறத எதை குறிப்பிடுறாங்க? இந்த கேள்வியோட முக்கியத்துவத்தை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கும் போது, இந்த கேள்வி நாங்க கேட்டு ஃபீல்டுக்கு போகும்போது நம்ம எதிர்பார்த்த பதிலும் கிடைத்த பதிலும் வேற வேற. முக்கியமா கிராமப்புறங்கள்ல மக்கள் நம்மளுக்கு எடுத்து சொன்னது, பலதரப்பட்ட மக்கள் எடுத்து சொன்னதோட முக்கியத்துவம் பாத்தீங்க அப்படின்னா, உண்மையான ரியல் இஷ்யூஸ்ல இருந்து இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்டப்போ ஆமான்னு 70% மேல சொல்லியிருக்காங்க. அவங்க எடுத்து கூறிய பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்,
அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. வாழ்க்கை தரம் இலவசங்களால மட்டும் வாழ்க்கை தரம் உயராது. அவங்களுக்கான அவங்க வாழ்க்கை தரத்தை அவங்களே உயர்த்திக்கிறதுக்கு அவங்களுடைய ஸ்கில் செட்டை எப்படி டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை மக்கள் எடுத்து சொல்றாங்க. இன்னும் கூர்மையா கவனிக்க வேண்டிய 2-3 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழகத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இலவசங்களால பின்தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கிறாங்க. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, மக்கள் நம்மளுக்கு எடுத்து சொல்றது அவர்களுக்கு வரக்கூடிய பல ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட்ஸ், லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வராம போயிடுதோ, இந்த மாதிரி இலவசங்களை காட்டியே வந்து தொலைநோக்கு திட்டங்கள் வந்து பின்தள்ளப்படுதோ அப்படிங்கிற விஷயத்தையும் மக்கள் எடுத்து சொல்றாங்க. இன்னொன்னு கடைசியா மக்கள் சொன்னது, ரொம்ப பிரெஸ்ஸிங் இஷ்யூஸா இருக்கக்கூடிய சோஷியல் கன்சர்ன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மீத்தேன் திட்டமா இருக்கட்டும், இல்ல ஒரு பைப்லைன் திட்டமா இருக்கட்டும், இது போன்ற திட்டங்களையும் வந்து போக்கஸ் பண்ணி மக்களை இன்வால்வ் பண்ணி இதுக்கு மாற்றுகள் கண்டுபிடிக்காம இலவசங்கள் எல்லாத்தையும் கொடுத்து இது எல்லாத்தையும் மூடி மறைக்க எதிர்பார்க்கறாங்களோ அப்படிங்கிற கருத்துக்களை தான் மக்கள் எடுத்து வச்சாங்க. திருமதி சிவகாமி, நீங்க சொல்லுங்க, இலவசங்கள் உண்மையான பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புகிறதா அப்படின்னு பாக்குறப்போ கிராமப்புறம் நகர்ப்புறம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. ஆமா, இலவசங்கள் கொடுத்து பிரச்சனைகளை திசை திருப்புறாங்க அப்படின்னு கிராமப்புறத்துல 71% பேரும் நகர்ப்புறத்துல 75% பேரும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? முதல்ல உங்க கேள்வி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, கிருஷ்ணமூர்த்திக்கு தான் மக்களை வந்து திசை திருப்புறதுக்காக இந்த திட்டங்களை அறிவிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டா அதுக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கும்? ஏன்னா வந்து இதுல வந்து ஒரு இன்னசென்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க. அதாவது அரசியல்வாதிகள்லாம் உண்மையிலேயே மக்கள் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வறுமையில வாடுறாங்க, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இலவசத்தை தர்ற மாதிரியும், ஆனா அப்படிதானே அரசியல் கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க. நீங்க எந்த ஒரு இலவச திட்டமாக இருந்தாலும் மக்களுடைய ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் அடித்தட்டு இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துவதற்காகவும் தானே இலவச திட்டங்கள் வைக்கப்படுதுங்கிறது அவங்களுடைய பார்வையா இருக்கு. யாருடைய பார்வை? அரசியல் கட்சிகள் அப்படிதானே சொல்றாங்க. இல்ல, அது நீங்க கேக்குற கேள்வியில இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனா அது உண்மை இல்லைங்கிறதா என்னுடைய வாதம். அது சொல்ல வரதுக்குள்ள நீங்க குறுக்க வந்துட்டீங்க. அதனால வந்து என்னன்னா, முதல்ல அந்த நோக்கத்தை வந்து நான் சஸ்பெக்ட் பண்றேன். இதை திசை திருப்பறதுக்காக தான் கொடுக்குறாங்க. அதை மக்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் என்னுடைய சந்தோஷமே. ஏன்னா மக்களை ஏமாத்த முடியாதுன்னு அவங்க வந்து தெளிவா ப்ரூவ் பண்றாங்க. இல்லாட்டினா ஒரு டேர்ம் மாத்தி இன்னொரு டேர்ம் மாத்தி மாத்தி ஓட்டு போடுறதுக்கான அர்த்தம் என்ன? ஏன்னா அவங்களோட நம்பில மக்களை வந்து முன்னேற்றத்துக்கான அப்படி மாறி மாறி ஓட்டு போட்டாலும் கூட அந்த மாறி மாறி வரக்கூடிய கட்சிகள் இலவசங்களை அறிவிக்கிறாங்க இல்லையா? அததான் சொல்றேன். அதனால என்ன பண்றதுன்னா, இந்த அதிருப்தியை வந்து பதிவு பண்றதா தான் இந்த எலெக்ஷனே இருக்கே தவிர எந்த கட்சியும் முழு ஆதரவோட மக்களுடைய ஆதரவோட ஆட்சி அமைக்க முடியறது இல்லைங்கிறது அதனுடைய இன்ஃபரன்ஸ். இன்னொன்னு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பாத்தீங்கன்னா, நான் ஒரு கிராமத்துக்கு போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் வந்து ஏன் வாழ்க்கையில முதல் முறையா எங்களுக்கு சில திட்டங்கள் வேண்டான்னு நீங்க சொல்லக்கூடாது? ஏன்னா இது வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், அடிப்படை திட்டங்கள் வேணும், நிலம் வேணும், வீடு வேணும், இப்படிலாம் கேக்குறீங்க. ஏன் நீங்க வந்து வேண்டாங்கிறது உங்க வாயில இருந்து வரல? அரிசி வேண்டாம், இலவச அரிசி வேண்டாம்னு சொல்லுங்க, இலவச துணி வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து மீனவர்களை பாத்தீங்கன்னா, அவங்க இந்த கடுமையான புயல் பாதிப்பு, சுனாமி பாதிப்பு, அந்த சுனாமி பாதிப்புக்கு அப்புறம் போய் 2-3 நாள் பேக்கெட் கொடுத்தாங்க, அதை வாங்கினாங்க. அப்புறம் சொன்னாங்க, பிளீஸ் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு போடாதீங்க, எங்களுக்கு படகு வேணும், நாங்க மீன் பிடிக்க போனோம், நாங்க வந்து சுய கௌரவத்தோட வாழணும்னு கேட்டு அடம் பிடிச்சு வாங்கி அது மாதிரி போனாங்க. இலவசத்தினால அவங்க திருப்தி அடையல. ஏன்னா வாழ்க்கை ஆதாரம் வேணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் எல்லோருமே ஒரு சுயமரியாதையோட அடுத்தவங்க கிட்ட கையேந்தாம யாரையும் நம்பாம தங்களுடைய உழைப்பை நம்பி வாழணும்னு தான் பிரியப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களை சோம்பேறிகளாகவும் தரித்திரர்களாகவும் ஆக்குறது அரசாங்கத்தினுடைய கொள்கையா இருந்துட்டு இருக்கு. அந்த கொள்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியாதபடிக்கு இந்த இலவசங்களை வச்சுட்டு அப்பப்போ உங்களுக்கு அதை தர்றோம் இதை தர்றோம்னு சொல்லி அவங்களை ஏமாத்துறாங்க. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, திருடர்களுடைய பாதை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த பிக் பாக்கெட் கதைகள்லாம் நிறைய டிரான்ஸ்லேஷன்ல வந்திருக்கு. இந்த ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம டைமிங் குறைவா இருக்கு, நிறைய விஷயங்கள் விவாதிக்க வேண்டியிருக்கு. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க சொல்லுங்க. இப்போ மேடம் சொன்ன மாதிரி மக்கள் வந்து அவங்க விரும்புறாங்க, இலவசங்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இப்ப ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேணும், எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு சரியான அளவுல வந்து கிடைக்கணும், பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படாம இருக்கு, அதையும் நிறைவேற்றணும் அப்படின்னு மக்கள் வந்து அவங்க சொல்றாங்களா? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து முன்வைக்கிறாங்க? அவங்க கேள்வி கேட்க தயாராயிட்டாங்களா?
இத நகர்ப்புறம் கிராமப்புறம் நான் பிரிச்சு உங்களுக்கு பதிலா சொன்னேன்னா, நகர்ப்புறத்துல பல பேர் சொன்னது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு வசதிகள். எப்படி வந்து ஒரு 10 ஆண்டு காலம் முன்பு இருந்த அரசும் சரி, இப்ப இருக்கிற அரசும் சரி, உள்கட்டமைப்பு வசதிகள்ல எந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட்ஸ் படுத்தி எடுத்து சொல்லி, இன்னும் இதுல நிறைய விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணிருக்கலாம், நகர்ப்புற வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இன்னும் பல விஷயங்கள் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் நகர்ப்புறத்துல எடுத்து வச்சாங்க. இல்ல இது வந்து திசை திருப்பல அப்படின்னு சொன்னவங்க நம்மளுக்கு நகர்ப்புறத்துல எடுத்து சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து நகர்ப்புறத்துல இருக்கிற எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கிற விதமா தான் இந்த இலவசங்கள் வருது அப்படிங்கறதும் சில பேர் சொன்னாங்க. அந்த இல்லன்னு சொன்ன அந்த 19-20% இருக்காங்க இல்லையா, இது திசை திருப்பல அப்படின்னு சொல்றவங்க நகர்ப்புறங்கள்ல நம்மளுக்கு சொன்னது அதுதான். நகர்ப்புற வாழ்க்கையில இங்க இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுக்கு நாங்களும் ஈக்குவலா வரத்துக்கு இந்த இலவசங்கள் தான் ஒரு விதத்துல அப்படிங்கிற கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்க. கிராமப்புறங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு வசதிகள்ங்கிறது கொஞ்சம் பின்தள்ளப்படுது. வாழ்வாதாரம் மேடம் சொன்னாப்லயே கூட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற விதமான ப்ராஜெக்ட்ஸ் குறையுது, வேலை வாய்ப்புகள் இழந்துடுறாங்க, இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றாங்க. அங்கே வந்து இல்ல இலவசங்கள் வந்து திசை திருப்பலன்னு சொல்றவங்க ஊரக பகுதியில் சொல்லக்கூடிய இது பாத்தீங்க அப்படின்னா, இந்த சாமான் இந்த பொருள் இந்த அரசாங்கம் கொடுக்கலன்னா இந்த குடும்பம் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள இதை வாங்குமாங்கிற கேரண்டி கிடையாது. அது ஒரு வீடு திட்டமா இருக்கட்டும், மிக்சியா இருக்கட்டும், இல்ல முன்பு இருந்த டெலிவிஷனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, எப்படி ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி டெலிவிஷன் சென்டர் திறந்தாங்க ஒரு அரசாங்கம், அதுக்கு அடுத்த ஒரு 10 வருடத்துக்குள்ள வீட்டுக்கு டெலிவிஷன் வந்தது. சோ இதெல்லாம் வளர்ச்சியா பார்க்கக்கூடிய மக்களும் ஊரக பகுதியில் இருக்க அவங்க தான் வந்து அந்த 20+% வந்து இல்ல அப்படின்னு சொன்னது. தொடர்ந்து பேசலாம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. இலவசங்களை பொறுத்தவரை அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, தேர்தல் அறிக்கையின் பல பகுதிகளில் இலவசங்கள் நிறைந்து கிடப்பதை நாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இலவச திட்டங்களை பொறுத்தவரை இலவசங்களுக்கு அதிகப்படியாக நிதிகளை ஒதுக்காமல் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக திட்டங்களை உயர்த்தணும் அப்படிங்கிற பார்வையும் மக்கள் கிட்ட இருக்கு. என்னதான் நீங்க இலவசங்களை கொடுத்தாலும் கூட ஏற்கனவே பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது, அந்த திட்டங்கள் இன்னும் செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது, உள்கட்டமைப்பு வசதி என்பது இன்னும் மேம்படுத்தப்படாமல் இருக்கிறது, ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் மக்கள் முன்வைக்கிறாங்க. மேலும் இந்த கருத்து கணிப்புக்கு போகும்பொழுது மக்கள் பல்வேறு கருத்துக்களையும் முன்வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன கருத்துக்கள் சிலவற்றை இப்போது நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இலவசங்கள் குறித்து மக்கள் இப்ப சொல்லியிருக்கக்கூடியது, சாலை மேம்பாடு, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிப்பு நிலையிலே தான் இருக்கு. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கு. அதே நேரத்தில் மக்களுடைய மிக முக்கியமான தேவையான சுகாதாரம், கல்வி, அடிப்படை கட்டமைப்பு போன்றவை புறக்கணிக்கப்படுகின்றன. இலவசங்களுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்படுவதால் இது போன்ற ஒரு விஷயங்கள் மக்களுக்கு வழங்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் மக்கள் கிட்ட இருக்கு. அடுத்தபடியாக மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், செயல்படுத்தப்படாத திட்டங்கள் இலவசங்களால் மறைக்கப்படுகின்றன. அரசு ஆட்சிக்கு வரும்போது பல்வேறு விதமான திட்டங்கள், இதை நாம் செயல்படுத்துவோம், பல்வேறு திட்டங்கள் வந்து சொல்றாங்க. ஆனா இலவசங்கள் கொடுக்கறதுனால அந்த திட்டங்கள் அனைத்துமே மறைக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை மக்கள் சொல்லியிருக்காங்க. இலவசங்கள் இருந்தாலும் முன்னுரிமை திட்டங்களை மக்கள் மறப்பதில்லை. ஆக என்ன மாதிரியான இலவசங்கள் கொடுத்தாலும் சரி, எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அரசு வரிப்பணத்திலிருந்து இலவசங்கள் கொடுக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை நாம் அரசிடம் வந்து கேட்டுக்கொண்டுதான் இருப்போம் அப்படிங்கறதையும் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து திருமதி சிவகாமி அவங்க கிட்ட கேட்கலாம். திருமதி சிவகாமி, இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, இலவசங்கள் வழங்குவதால் வந்து சுகாதாரம், கல்வி, அடிப்படை கட்டமைப்பு போன்றவை புறக்கணிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய பார்வை? கண்டிப்பா. ஏன்னா நம்மளை விட ஒரு சின்ன அளவுல இருக்க நாடு கூட இப்ப இலங்கை வந்து கடுமையான போரை கடந்த 25 ஆண்டுகளாக சந்திச்சு வந்தது. ஆனா அவங்களுடைய பொது சுகாதாரத்துக்கான பட்ஜெட் வந்து நம்மளை விட அதிகமா இருக்கு இன் பர்சன்டேஜ் டேர்ம்ஸ்ல பார்க்கும் பொழுது. அதே மாதிரி இங்க இருக்க மால்டீவ்ஸ் சின்ன சின்ன தீவு, அந்த தீவுகள்லாம் சேர்ந்துதான் ஒரு நாடு. ஒரு சுனாமி வந்தா இருக்குமா இல்லையான்னு தெரியாது, ஆனா அவங்களே கூட பொது சுகாதாரத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஒதுக்க முடியல, அதுதான் காரணம். ஏன்னா உங்களுக்கு வந்து பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம், இந்த வேலை திட்டத்துல நிறைய பெரிய அளவுல ஒர்க் அவுட் கிடையாது, இது எல்லாருக்குமே தெரியும். ஒர்க் அவுட்புட் கிடையாது, இருந்தாலும் அதுக்கு செலவு பண்றாங்க. ஏன்னா மக்களுடைய அதிருப்தியை குறைக்கிறதுக்கும் அரசாங்கம் ஒண்ணும் செய்யல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கட்டுப்படுத்துறதுக்கும், இன்னொன்னு வந்துட்டு அந்த வேலை வாய்ப்பு திட்டம் காரணமாக அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது ஒரு பயன் தரக்கூடிய திட்டமாக தான் இருந்தது அப்படின்னு பல்வேறு மக்கள் வந்து சொல்றீங்க. நீங்க பயன் சொல்லுவீங்க, அதனால அவுட்புட் என்ன? அதுக்கு நீங்க சும்மா கொடுத்துட்டு போலாமே காசை.
மக்களுக்கு சும்மா கொடுத்தாலும் பயன்தான், வேலை கொடுத்தாலும் பயன்தான். ஆனா வேலையினால அரசாங்கத்துக்கு பயன் இருக்கணும். அந்த அளவுக்கான ஸ்கீம்ஸ் அதுல இல்லங்கிறத எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. இன்னொன்னு வந்துட்டு திசை திருப்பறதுக்காக தான் கொடுக்குறாங்க இதுங்கிறத எப்படி சொல்ல வரனா, நீங்க ஒரு கீழே ஒரு 10 ரூபாய் போட்டீங்கன்னா நீங்க பணக்காரங்களா இருந்தா கூட கையில பாசன கூட இந்த 10 ரூபாயை பார்த்தோன்னா உங்களுடைய கவனம் கீழே குனிது, உடனே உங்க பர்ஸ் எடுத்துருவான் பிக் பாக்கெட். சோ அதே மாதிரி திசை திருப்பறதுக்காகத்தான் இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுதுங்கிறதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நம்ம சர்வேல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இலவசங்களை பெற்றுக்கொள்வது சரிதானா அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் பெரும்பாலானோர் சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இந்த இலவசங்கள் கொடுப்பது உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மக்களுடைய நிலைப்பாட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த இலவசங்கள் கொடுத்தாலும் கூட எங்களுடைய திட்டங்களை நாங்க மறக்காம கேட்டு பெறுவோம் அப்படிங்கிற புரிதல் அவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி அதுதான் இந்த சர்வேயோட ஒரு முக்கியத்துவமே நம்ம பாக்குறது. ஏன்னா கேள்விகள் கேட்டு அதுக்கு பிக்ஸ்டு பதில் வாங்குறதுக்கான ஒரு எஃபர்ட் கிடையாது. இது மக்களுடைய மனநிலை என்ன, இது ஒரு மூட் மேப்பிங் எக்ஸசைஸ். நம்ம நாடாளுமன்ற தேர்தல் இருந்து இன்ன வரைக்கும் பண்ண ஒரு சர்வேயும் தந்தி டிவில நம்ம அப்படிதான் அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது இலவசங்கள் பெற்றுக்கொள்வதில் மக்கள் தவறில்லைன்னு சொல்றதுக்கான காரணங்கள் நம்ம பார்த்தோம். இது வரி பணத்துல தான் கொடுக்கப்படுது. இது அரசாங்கம் அரசாங்கம் அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரசியல் கட்சி அவர்களுடைய ஒரு தேர்தல் அறிக்கையில வெளியிட்டது, அதோட வாக்குறுதியா தான் அதை நோக்கி நாங்க போறோம். ஆனா அதே சமயம் இதை பெற்றுக்கொள்றதுல என்ன தவறு, நான் என்ன தவறு செய்தேன், அவங்க அரசாங்க பணம் மூலமா தான் எனக்கு தராங்க, அதை வாங்குறது என்னோட உரிமை. ஆனா அதே சமயம் அது என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கா, மற்ற விஷயங்கள்ல என்ன பாதிக்குதா அப்படின்னா உண்மையான பிரதிபலிப்பு இதுவா தான் இருக்கு. மக்கள் அதை வாங்கிட்டு இல்ல எங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லாம அதை வாங்குறோம். ஆனா அதே சமயம் எங்களுக்கு நீங்க வேலை செய்றீங்க, வேலைக்கான சம்பளம் வரணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு போனஸ் மாதிரி ஒரு துணியை எடுத்து கொடுத்தா என்ன சொல்வீங்க, எங்க என் சம்பளம்னு கேட்பீங்க. அது போலதான் இன்னைக்கு ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சேலை வாங்கி கொடுத்தீங்க, சந்தோஷம் தான், எனக்கு உடுத்திக்கிறேன், பட் வேர் இஸ் மை ஷேர் ஆஃப் தி கவர்மெண்ட் டாக்ஸஸ், அதனுடைய ஷேர் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, மக்கள் கிட்ட இந்த மனநிலை இப்ப தொடங்கி இருக்குன்னு நம்ம எடுத்துப்போம். அரசியல் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம இலவசங்களை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதா எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது. அதாவது எதை இலவசமா, சப்போஸ் நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேல நிலம் 2006 பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி மேனிபெஸ்டோல ஏழைகளுக்கு 2 ஏக்கர் இலவச நிலம் வழங்குவோம்னு சொன்னாங்க. எத்தனையோ இலவச பொருள் கொடுத்தாங்க. ஆனா அவர் கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, திருநெல்வேலி மாநாட்டுல ஒரு பெரிய மாநாடு திருமாவளவன் கூட்டியிருந்தாரு. அந்த மாநாட்டுல பேசும்பொழுது நான் அறிவித்த திட்டங்கள்லயே இதுதான் சிறந்த திட்டம்னு கண்ணீர் விட்டு அழுதாரு. ஏன் அப்படி? அவங்களுக்கும் தெரியும் எந்த திட்டங்கள் மக்களுக்கு பயனுடையதா இருக்கு, எதை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அதை கொடுக்க முடியாதபடி நம்மளுடைய சிஸ்டமும் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. இப்ப பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு அல்லது முதலாளிகள் பயனடைகிற அளவுக்கான திட்டங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு நிர்பந்தமா ஆயிருக்கும் பொழுது இவங்களுக்கு சின்னதா கொஞ்சம் கொடுத்து உங்க வாயை அடைக்கிற மாதிரியான ஒரு திட்டம் தான் மத்திய அளவுலயும் சரி மாநில அளவுலயும் நடந்துட்டு இருக்கு. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப இந்த ஆண்கள் பெண்கள் சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்கள் 76% ஆமா இலவசங்கள் கொடுக்கறது உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பெண்கள் அப்படின்னு பார்த்தா 69% தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இலவசங்கள் அப்படின்னு மையப்படுத்துவது பெண்களுக்கான பல்வேறு பொருட்கள் கொடுக்கறாங்க. அது 2 ஆட்சியிலுமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆக இந்த பெர்சன்டேஜ் அவங்க நீங்க எப்படி பாத்தீங்க, அவங்க என்னென்ன கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்க? இது ஆண் பெண்ணு பிரிச்சு பார்க்கும்போது மற்ற எல்லா கேள்விகளுக்கும் ஒரே மாதிரி பதில் தான். ஆண் பெண்ணுக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் இருந்தது. அப்படி பார்க்கும்போது பல இலவச திட்டங்கள் பெண்களை முன்னிலைப்படுத்தியே இருக்கு. அண்ட் பெண்கள் தான் அதோட இமீடியட் பயனாளிகளாகவும் இருக்காங்க. என்னதான் அந்த வீட்டுல இருக்க ஆண்மகன் அந்த சாமான பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு பொருளை உபயோகப்படுத்தினாலுமே கூட டைரக்ட் இன்டராக்ஷன் வித் தட் ப்ராடக்ட் அந்த பெண்ணுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை அவங்களுக்கான சாதகமா தான் பாக்குறாங்க. ஆனா பாக்குறாங்களே தவிர அதுல கூட கிட்டத்தட்ட ஒரு 70% இது ஒரு இதுவா தான் பாக்குறாங்க. அப்படி டிஸ்ட்ராக்ஷனா பாக்குற பெண்கள் நம்மளுக்கு சொன்னது எப்படி அவர்களுடைய சிறார்கள், அதாவது அந்த வீட்டுல
வீட்டுல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து கல்வி தரம் இல்லாம இருக்கு, இல்ல அவங்களுக்கே மகப்பேருக்கான ஒரு நல்ல ஹெல்த் கேர் குவாலிட்டியா இல்ல, இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் அந்த 69% சொல்றாங்க. பாக்கி 26% சொல்றது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பொருட்கள் இல்ல அப்படின்னா அவர்கள் அம்மியிலயோ உரைக்கல்லையோ அந்த மாதிரி கடினமான வேலைகள் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி இலவச பொருட்கள் வந்ததுனால அவர்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பா உயர்ந்திருக்கு. பர்சனலா அதை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் தான் பல பேர் வேலை இழந்தவர்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் தான் நிறைய இருந்தாங்க. அந்த வேலை இழந்த ஆண்கள் தான் வந்து இலவசங்களால தான் வந்து இந்த மாதிரி வேலை இழப்பு, இந்த மாதிரி கண் துடைப்பான இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறது முன்வைக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இதுல டைரக்ட் இன்டராக்ஷன் இல்லாததுனால நிறைய ஆண்கள் வந்து இலவசங்களை ஒரு கண் துடைப்பாவே பாக்குறாங்கிறத நம்மளுக்கு வந்த பதில். இப்ப நான் பார்த்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு ஆண்களை விட குறைவா இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்கு. இன்னொன்னு வந்து இலவச பொருட்களை பத்தி நான் அவங்க கிட்ட இன்டர்வியூ பண்ணும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முக்காவாசி அந்த பொருட்கள்லாம் உடனே வீணா போயிடுது, மிக்சி வந்த உடனே அதுல இருந்து சத்தம் தான் வருது ஆனா சுத்த மாட்டேங்குது, இந்த மாதிரி ஃபேன் வந்தது ஆனா தலை தொங்கி போச்சு, இப்படி எல்லாம் கூட நிறைய அதுல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அதனால பூரணமா அவங்கள சொல்ல முடியாது. அதனால அரசியல் விழிப்புணர்வும் எஜுகேஷன் இலிட்ரஸியும் இதுல ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். புரிதல் அப்படிங்கிறது மிக குறைவாகத்தான் இருக்கிறது இந்த காலகட்டத்தில். இன்னும் பல்வேறு விதமான படிகளை தாண்டி வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் தேர்தல் அறிக்கையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இலவச அறிவிப்புகள் கடந்த சில ஆண்டுகளாகவே மையப்படுத்திக் கொண்டு தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த இலவசங்களால் தங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்றைக்கு மக்கள் கிட்ட எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இலவசங்களை அறிவிப்பதன் மூலம் உண்மையான பிரச்சனைகள் திசை திருப்பப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஆம் திசை திருப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலவசங்களை வழங்கக்கூடிய அரசு அதே நேரத்தில் மக்களுடைய அடிப்படை தேவையான உள்கட்டமைப்பு வசதி, சுகாதாரம், கல்வி போன்றவற்றில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இன்னும் முழுமையாக செயல்படுத்தவில்லை, அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். இலவசங்களை கொடுத்து இந்த செயல்படுத்தாத திட்டங்களை எல்லாம் மறைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஆக இப்படி யோசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த திருமதி சிவகாமி அவர்களுக்கும் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.